அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டட ஃபோரியர் சீரிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே பேசிக்லேருந்து அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து குரூப் தியரி ரியல் அனாலிசிஸ் போடுற மாதிரி கொடுத்துட்டே வருவேன். ஸோ இதனுடைய பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கவனிக்கிறதுக்கு முன்னாடி நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுத்து இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ டோட்டலாக இதில் வந்து ஒரு 5 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ 5 கொஷினுமே ஒரு சில ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோரியர் சீரிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். Any periodic function f of x with period 2π can be represented as a infinite sum of sin and cosine series. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா f of x equal to a0/2. அதாவது இது எப்படின்னா எந்த ஒரு 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இது நடக்கும். ஸோ அப்போ a0/2 plus summation n from 1 to infinity an cos nx plus bn sin nx. இதுதான் வந்து ஃபோரியர் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இதில் a0ன்றது 1/π into minus π to π f of x dx, a ன்றது 1/π minus π to π f of x into cos nx, bnன்றது 1/π integral minus π to π f of x into sin nx. ஸோ இது வந்து 2π பீரியாடிக். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். அதாவது -πலேருந்து πக்கு, இல்லைனா 0 to 2πக்கு. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதான் இது -π to π இல்லைனா 0 to 2π. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற எந்த ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் ஃபார்முலா. இன்ட்ரோல் கொடுத்துருவாங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிங்க, நோட் போட்டு எழுதுங்க. ஸோ இதில் a0 வேல்யூ வந்து 1/π integral minus π to π f of x into dx, an வந்து 1/π integral minus π to π f of x into cos nx dx, bn வந்து 1/π integral minus π to π f of x into sin nx dx. ஓகே, ஸோ இது வந்து ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ cos mx into sin cos nx minus π to π, m not equal to n க்கு 0, m equal to n க்கு வந்து π. அதே போல் sin mx sin nx பார்த்தீங்கன்னா m not equal to n க்கு 0, m equal to n க்கு π. அதே போல் இங்கே பாருங்களேன், இந்த sin mx cos nxும் வந்து உங்களுக்கு என்ன இன்டிஜர்ஸ் m எடுத்துக்கிட்டாலும் இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகே, இதனோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. ஸோ இது தெரியுதுங்களா? இது 1/π m equal to n கேஸுக்கு இந்த டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வந்து நிற்க போகுது இந்த இடம். ஓகே, அதே போல் cos mx cos nx n not equal to m, m equal to mன்ற கேஸுக்கு ரெண்டுமே நான் ஜீரோ இருக்கிறச்ச ஈக்குவல் வேல்யூக்கு வந்து பை எடுக்கும். அடுத்த ஈவன் ஃபங்க்ஷனாக நமக்கு தெரியும் f of minus x equal to f of x. இந்த டைமில் வந்து bn வந்து 0 ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு f of minus x equal to minus times f of x, இது வந்து an a0 வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். இப்போ ஹாஃப் வேவ் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா f of x plus π equal to minus times f of x. இந்த கேஸில் a0 0 ஆகிடும், an வந்து 0 ஆகிடும், பிகாஸ் இது ஈவன். இப்போ bn கேஸ்க்கும் நீங்கள் என்ன ஆயிடுது, உங்களுக்கு பை பீரியாடிக்கில் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆக போகுது. ஸோ ஹாஃப் வேவ் சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்டுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். ஓகே, ரொம்ப முக்கியங்க. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் f of x equal to x minus π to π. அப்போ 2π பீரியாடிக் தான் அது. ஏன்னா லென்த் பாருங்களேன், இன்ட்ரோட லென்த் பாருங்க. ஸோ பை மைனஸ் ஆஃப் மைனஸ் பை அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு 2π வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன்றதால நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஃபார்முலாக்கு போயிடலாம். a0 வந்து 1/π integral minus π to π f of x dx, an வந்து 1/π minus π to π f of x into cos nx dx, bn பார்த்தீங்கன்னா 1/π integral minus π to π f of x into sin nx. ஸோ இப்போ இது ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் இல்லையா, கண்டிப்பாக a0 an வேனிஷ் ஆகிடும். அப்போ bn மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ bn கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு integral minus π to π f of x into sin nx dx கரெக்ட்டுங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போட்டு நீங்கள் லிமிட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 2 times minus 1 whole power n plus 1 divided by n வந்து நிற்கும். அவ்வளோதாங்க, இதான் bn கோஎஃபிஷியன்ட். அப்போது இந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் பாருங்க என்ன வருது பாருங்க, 2 times minus 1 whole power n plus 1 divided by n into sin nx. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் f of x equal to x square. இது ஈவன் ஃபங்க்ஷன், கண்டிப்பாக bn 0 ஆகும். a0 an நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ a0 வேல்யூ வந்து 2π²/3 கிடைக்குது. a வேல்யூ வந்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா 4 times minus 1 whole power n divided by n square கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டு வேல்யூ சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன் வந்து π²/3 times plus 4 times summation n from 1 to infinity minus 1 whole power n square into cos nx. அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க, இதுக்குமே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா f of x equal to mod xன்றதால f of minus xமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், mod of minus xனா வேல்யூ என்னது mod x தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதனுடைய வேல்யூமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அகைன் வந்து bn 0, a0 an கண்டுபிடிக்கிறீங்க, சிமிலர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஹேவிங் த பீரியட் 2π contain only sin terms. இந்த ஃபங்க்ஷன் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சைன் ஃபங்க்ஷன் வந்துட்டாவே உங்களுக்கு வந்து bn வந்து நான் ஜீரோ, a0 an எல்லாம் 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா a0 an எப்போ 0 ஆகும், ஸோ இந்த டேர்ம்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா ஆட் டேர்மில் வந்து ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆடாக இருந்தால் a0 an 0, bn மட்டும் வரும். சப்போஸ் ஈவனாக இருந்தால் கண்டிப்பாக bn 0 ஆகும், a0 an ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த கேஸில் ஃபங்க்ஷன் ஷுட் பி ஆட் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட்.
இப்போ பார்த்துட்டு வந்தோம். இந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல சிம்மெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ ஏஎன், பிஎன் வந்து 0 ஃபார் ஆல் எண்ணுக்கு. அவ்வளோதான். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போல நிறைய கீ பாயிண்ட்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே என்னோட குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபுல் மெட்டீரியல் கேட்டு வாங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.